இந்த வாரம் நம்முடைய நாட்டினுடைய எல்லை பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு எந்த அளவு கொடிகட்டி பறக்கின்றது என்பதற்கு ஆதாரமாக அமைந்த ஒரு சம்பவம். சிக்கிம் என்ற அந்த பகுதியில நம்முடைய ராணுவத்தினர் பாதுகாப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய அந்த எல்லை பகுதியை கடந்து சீன ராணுவம் உள்ள என்ட்ராகுது. நம்முடைய எல்லைக்குள்ள அத்துமீறி சீன ராணுவம் உள்ள நுழையுது. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். லடாக் என்ற அந்த பகுதியில கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் இந்தியாவினுடைய எல்லைக்குள்ள சீன ராணுவம் ஊடுருவி இருக்கின்றது. எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி தயவு செய்து எப்படியாவது வெளியே போயிருங்க, இல்லாட்டி எங்களுக்கு ரொம்ப கேவலம் என்று அவரிடத்துல ரொம்ப வீரமா பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி வெளியே போவாட்டி நாங்க ரொம்ப கெஞ்சுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் ரொம்ப இறங்கி பேசி அப்புறம் நாங்க உங்களோட சண்டை போட்டுருவோம் பாத்துக்கிறோங்க, எங்களுக்கு கோபம் வருமாக்கும்லாம் இந்த மாதிரியான ரேஞ்சில நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியா அவங்கள நம்ம மேல போர் தொடுக்கிறதுல இருந்து பாதுகாத்துக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நேரத்துல போன வாரம் நடந்த சம்பவத்தை பாருங்க. உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகுனா தலைப்பு என்ன தலைப்பு? பீர் பாட்டில் கொடுத்து ரசகுல்லா வாங்கிய ராணுவ வீரர்கள் அப்படின்னு தலைப்பு போடுறாங்க. என்னடா அது பீர் பாட்டில் எதுக்கு கொடுத்தா, ரசகுல்லா ஏன் வாங்கினா அப்படின்னு சொல்லி செய்தியை பார்த்தோம் என்றால், அந்த சீன ராணுவம் எல்லையை தாண்டி ஊடுருவி வர்றான். ஊடுருவி வரக்கூடிய அந்த சீன ராணுவ வீரர்களை அடிச்சு வரட்டணுமா இல்லையா? அதுக்கு தானே ராணுவத்தை இங்க நம்ம வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வருடம் ராணுவத்துக்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இந்த ராணுவத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது பட்ஜெட்ல. அப்படின்னும் பொழுது இவங்க என்ன செஞ்சாங்களாம், நம்முடைய ராணுவ வீரர்கள் ஒரு பதா எடுத்து காட்டினாங்களாம். ஒரு போர்டு ரெடியா வச்சிருப்பாங்க போல. என்ன போர்டு? இது எங்க எல்லை பகுதி, தயவு செய்து வராதீங்க, எல்லாம் வெளியே போயிருங்க அப்படின்னோனையும் அவன் எல்லையை மீறி அந்த சீன ராணுவ வீரர்கள் இல்ல நாங்க பறத்தான் செய்வோம், எப்படியாவது தயவு செய்து வெளியே போயிருங்கன்னு கெஞ்சி கூத்தாடி சரி போனா போகுதுன்ட்டு நாங்க வெளியேறோம் என்று சொல்லி அவர்கள் வெளியேறினார்கள். அப்படி வெளியேறும் பொழுது அவன் ரெடியா பீர் பாட்டில் வச்சிருந்தானா, கேன்கேனா பீர் கேன்களை நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு கொடுத்தார்கள். பதிலுக்கு நம்ம ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு ரசகுல்லா கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள் என்று செய்தியும் என்னமோ மிகப்பெரிய பராக்கிரமங்களை செஞ்ச மாதிரி நம்முடைய பத்திரிகைகள்ல இந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பும் நம்மளுடைய நாட்டினுடைய அந்த மானம் எந்த அளவிற்கு கொடிகட்டி பறக்கின்றது என்பது இந்த சம்பவத்திலிருந்து உங்களுக்கு விளங்குதா? அதாவது என்ன, இதுல இருந்து அந்த சீன ராணுவம் என்ன சொல்ல வருகின்றது, இந்திய ராணுவ வீரர்கள் எதை வெளிக்காட்டி இருக்கின்றார்கள் என்றால், நாட்டை எல்லையை தாண்டி எவனாவது அடாவடித்தனம் பண்ணி உள்ள வந்தா உனக்கு ரசகுல்லா கிடைக்கும், பீர் பாட்டில் கொடுத்தா ராணுவ வீரர்கள் மட்டையாகி விடுவார்கள். இப்ப பீர் பாட்டில கொடுத்துட்டு இவர்கள் வெளியேறி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் ரசகுல்லா தின்னுட்டு அவன் ஸ்டெடி ஆயிருவான். இவன் பீரை குடிச்சிட்டு இவன் மட்டையாகி கிடப்பான். நாளைக்கு லடாக் மாதிரி 19 கிலோமீட்டர்ல 19,000 கிலோமீட்டர் தாண்டி இந்திய நாட்டே ஆக்கிரமிச்சா கூட இவங்களுக்கு ஒண்ணும் தெரிய போறது கிடையாது. இவர்கள் தான் பீர் அடிச்சுட்டா மட்டையாகி விடுவார்களே. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு வேற எங்க சுயநினைவு இருக்க போகின்றது? அப்ப இதுக்கு முன்னாடி லடாக்ல 19 கிலோமீட்டர் உள்ள வந்தாங்களே, அது எப்படி வந்தாங்க? இதே மாதிரி பீர் பாட்டில் குடிச்சுதான் வந்திருப்பார்களோ, இது போன்று பீர் பாட்டில பரிசளித்திருப்பார்களோ என்று நமக்கு இப்ப சந்தேகம் எழும்புகின்றது. அப்ப இப்படி இந்தியாவை கேவலப்படுத்துகின்றார்கள். இப்படி பீர் பாட்டில் வாங்கி கேவலப்படக்கூடிய நிலைமைக்கு ராணுவம் போய் கொண்டிருக்கின்றது என்றால், அதே நேரத்தில் போன வாரம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடந்த சம்பவத்தையும் போடுறாங்க. அருணாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய எல்லையில இதே மாதிரி நம்முடைய ராணுவத்தினுடைய 4வது பட்டாலியன் பிரிவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். யாரை தேடினாங்கன்னு தெரியல, தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். 5 ராணுவ வீரர்கள் ஜெயித் சோசா அப்படின்ற பகுதியில தேடுதல் வேட்டையில ஈடுபடும் பொழுது ஒரு பகுதியிலிருந்து கரடி கத்தக்கூடிய சத்தம் ஒண்ணு வந்துச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நம்முடைய ராணுவத்தினுடைய நிலைமை இருக்கின்றது பாருங்க. கரடி சத்தம் போடுற சத்தம் கேட்டவனையும் 5 பேர் 5 பகுதியில பிரிஞ்சு தேடுதல் வேட்டை நடத்துறாங்க. கரடி சத்தம் அந்த இடத்தை நோக்கி ராணுவ வீரர் குறிப்பாத்து சுடுறாரு. ஒரு ஆள் காலி, கரடி தான் செத்து போச்சாக்குன்னு உள்ள போய் பார்த்தா தேடுதல் வேட்டையாட போன அந்த 5 பேர்ல செத்தவர் ஒரு ராணுவ வீரர். அவங்களே சுட்டு கொண்டாரு. கரடின்னு நினைச்சு ராணுவ வீரரையே தேடுதல்
வேட்டையில ஈடுபட்ட சக ராணுவ வீரரையே சுட்டுக் கொள்ளக்கூடிய நிலைமை. பீரு குடிச்சிட்டு தான் இவர்கள் போய் தேடுதல் வேட்டை நடத்தினார்களோன்னு சந்தேகம் வருமா இல்லையா? அப்ப பாக்குறோம், இதுதான் ராணுவத்தினுடைய நிலைமையாக இருக்கின்றது. அந்த பாராளுமன்ற நிலைக்குழுல பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிக்கை தாக்கல் பண்ணாங்களா இல்லையா? நாட்டினுடைய ராணுவ வீரர்களுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்னு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. ராணுவ ரகசியத்தை பேஸ்புக்ல வெளியிடுறாங்க. அந்த அளவிற்கு ராணுவத்தினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குரியதாக இருக்கின்றது, கேலிக்குரியதாக ஆகிவிட்டது. அதோடு மட்டுமல்லாம அந்த கடற்படை வீரர்கள் அடித்த கூத்து கும்மாளம் எல்லாம் பார்த்தோமா இல்லையா? மனைவிமார்களை உயர் அதிகாரி இடத்துல அனுப்பிதான் இவன் ப்ரமோஷன் வாங்குறான், பார்த்தோமா? அதோடு மட்டுமல்லாமல் சக அதிகாரிகளுடைய மனைவியோட கள்ள தொடர்பு, சக அதிகாரிகளுடைய மனைவிமார்களுக்கு ஆபாச SMS அனுப்பக்கூடிய கலாச்சாரம், மனைவிமார்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய கலாச்சாரம். இவங்க எல்லாம் டூர்னு கூட்டிட்டு போயிட்டு டின்னர்னு கூட்டிட்டு போய் உன் முண்டாட்டி நீ வச்சுக்க, நான் வச்சுக்கிறேன், என் முண்டாட்டி நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மனைவிமார்களை பரிமாறக்கூடிய கலாச்சாரம் இருக்கின்றது என்று நாடாளுமன்ற நிலைக்குழுவிடத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது என்றால், ரஷ்யாவிற்கு கப்பல் தயாரிப்பு பணியை மேற்பாடு செய்வதற்காக ஒரு ராணுவ அதிகாரியை அனுப்புகின்றார்கள். அவர் போய் ரஷ்ய பெண்ணோடு உல்லாசம் அனுபவித்தார், அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறோம். அப்ப இந்த பெண்ணிடத்துல உல்லாசம் அனுபவிச்சவன் ராணுவ ரகசியத்தை சொல்லிக் கொடுக்காம இருந்திருப்பான். அதுக்காகத்தான் நான் உளவு வேலை பார்க்கறதுக்கு தான் பெண்பிள்ளைகளை அனுப்புறான். அப்ப இந்த விஷயங்கள் கூட இவர்கள் தெரியாமல் இவர்கள் போதைக்கு அடிமையாவதும் பெண்களுக்கு அடிமையாவதும் இப்படி பொருளாதாரத்திற்கு அடிமையாகிறதையும் பார்க்கிறோமா? இந்த லட்சணத்துலதான் நாட்டினுடைய ராணுவத்தினுடைய நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால், ராணுவத்தினுடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையில 1300 பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு என்று அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இன்னும் பல லட்சக்கணக்கான பேரை இன்னும் எய்ட்ஸ் சோதனைக்கு உட்படுத்தப்படல. உட்படுத்தினா அவங்க மூலமா எத்தனை பேருக்கு எய்ட்ஸ் இருக்குன்றது தெரிய வரும் என்று எல்லாம் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயப்படக்கூடிய நிலைமை. அப்ப அடுத்த நாட்டுக்கான நம்ம மேல போர் தொடுக்க தேவையில்லை, எய்ட்ஸ் இவர்கள் செத்து விடுவார்களோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது என்றால், ராணுவத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கின்றது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குறாங்களே ஒரு ராணுவ அமைப்பு, அது எப்படி இருந்துச்சு பாக்குறோமா இல்லையா? இங்க நிலைமை என்னன்னா, கார்டினலாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கேடுகட்ட வேலைகளை செய்யக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். தளபதிகள், தலைமை தளபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஊழல் பண்ணி இந்த ஆதர் சூழலை எல்லாம் மாற்றினதெல்லாம் யாருன்னு பார்த்தா தலைமை தளபதியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலத்தை இடத்தை ஒதுக்குறதுல போலியான ஆவணங்களை கொண்டு போய் சமர்ப்பிச்சு தனக்கு வீட்டை வாங்கி கொண்டான் என்று காரி துப்புகின்றார்கள். நிலைமையை பார்க்கிறோம். இங்கே உள்ள ராணுவ தளபதியினுடைய நிலைமை இப்படி இருக்கின்றது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்து தலைமை தளபதியாக மக்கள் மத்தியில நின்று காட்டினாங்களே, எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பார்க்கிறோம். மதீனால திடீர் என்று ஒரு சப்தம், ஒரு பயமான ஒரு சூழல், யாரோ எதிரி நாட்டுக்கார எதிரிகள் போர் தொடுக்க வந்து விட்டார்களோ என்று அஞ்சக்கூடிய ஒரு நிலைமை. மக்கள் எல்லாம் திரண்டு, என்னடா இது திடீர்னு ஒரு சத்தம் வருதே என்ன என்று பீதி அடைந்தவர்களாக மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வெளியே வர்றாங்க. பார்த்தா அந்த இருட்டான பகுதியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு எந்த பகுதியிலிருந்து சப்தம் கேட்டதோ அந்த பகுதியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில வந்தாங்களாம். நான் பார்த்துட்டேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் போங்க. இது தளபதி, இவர் வழி நடத்தக்கூடிய முன்மாதிரி. எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு பாத்தீங்களா? ஹுனைன் போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைமை ஏற்று நின்று பின்வாங்கி எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அனைவரும் ஓடக்கூடிய நிலைமையில எல்லா முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் ஓடுகின்றார்கள். அல்லாஹ்வே சொல்லி காட்டான், புறமுதுகிட்டு நீங்க ஓடிட்டீங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை. வசனங்கள், குர்ஆன் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வெள்ளை கோவேரி கடையில் நின்று கொண்டு, அன் நபியு லா கதீப் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கின்றேன், அப்துல் முத்தலிபுடைய பேரனாக இருக்கிற, வாங்கடா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட அந்த சப்தம் அனைவரையும் ஓடி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அவர்கள் முன்னிலையில, அவர்களுடைய தலைமையில நின்று போர் தொடுக்க வைத்தது. அல்லாஹ் மறுபடியும் வெற்றியை கொடுத்தான். அந்த ஹுனைன் போர்ல பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட தளபதியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி இப்ப உள்ள ராணுவ வீரர்கள் மாதிரி பீர் பாட்டிலுக்கு அடிமையாகக்கூடிய கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். எப்படிப்பட்ட ஒரு கூட்டம்! இங்கெல்லாம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்ன? ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குன்னு வீடு என்ன, அவங்களுக்கு உண்டான சாப்பாடு என்ன, இப்படி சகல வசதிகளையும் செய்து கொடுத்தும் இப்படி கேடுகட்டத்தனமாக இவர்கள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார்களே, அந்த சமுதாயம் அந்த ராணுவ ஒரு கட்டமைப்பா கூட இல்லாம இருந்துச்சுங்க. எப்படின்னா இதுக்குன்னு தனி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி ட்ரைனிங் கொடுத்து அப்படிலாம் செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிரிகளோட போர் தொடுக்கிறதா இருந்தா எல்லாம் கிளம்புங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அசம்பிள் ஆறதுக்கு பிறகுதான் ராணுவம். அப்படிப்பட்ட ஒரு ராணுவத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு பார்க்கிறோம். சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சாப்பாட்டுக்கு எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஒண்ணும் கிடைக்காம பசியினுடைய விளைவாக பச்சை மரங்களை அந்த இலைதலைகளை தின்னக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். அந்த இலைதலைகளை தின்பதனுடைய விளைவா எங்களுடைய நாக்கு பொத்து போயிடும். நாங்கள் மலம் கழிப்போம். ஆட்டினுடைய அந்த மலம் எப்படி ஆட்டு புழுக்கை எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம ஆடு புழுக்கை போடுகின்றதோ அது மாதிரி எங்களுடைய மலம் வெளியேறும் என்று சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோமே. எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு தியாகம் பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் உருவாக்கினார்கள் என்றால் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். இவர்களுக்கு இவ்வளவு சகலவித வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்து இவ்வளவு சலுகைகளையும் வழங்கிய பிறகும் இவர்கள் இப்படி பொருளாதாரத்திலையும் பாலியல்லையும் இப்படிப்பட்ட கேடுகட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அங்கே என்ன நிலைமை? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாலும் தளபதி அப்படி இருக்காரு. தளபதியை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் அவ்வளவு உறுதியா இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் என்றால் காரணம் என்னன்னா எல்லாம் அந்த மறுமை நம்பிக்கை தான். மறுமையில அல்லாஹ் கொடுக்க போறிய அந்த பாக்கியங்கள் இருக்கின்றதே அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான முறையில் அவர்களுக்கு போதித்து படைச்ச இறைவனுடைய பயத்தை சரியான முறையில் அவர்களுக்கு எடுத்து காட்டியதனுடைய விளைவு, அதை அவர்கள் நம்பிக்கை கொண்டதனுடைய விளைவு. அப்படிப்பட்ட நன்மக்களாக அவர்கள் உருவானாங்க. நேற்று பேப்பர்ல திறந்து பார்த்தா சீன ராணுவம் அத்துமீறல், இந்திய ராணுவம் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது செய்தி. என்ன அத்துமீறல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய எல்லைக்குள்ள அவர்களுடைய ஒரு ஆள் இல்லாத விமானம் ஒன்று பறந்து வந்துச்சு. 4 மணி நேரம் சுத்திட்டு இருந்துச்சு எழுதுறாங்க. 4 மணி நேரம் ஒரு விமானம் சுத்துற அளவுக்கு இவர்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் அப்ப இது என்ன ராணுவம் அப்படின்ட்டு இது சம்பந்தமா பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாங்க. நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அந்தோணி விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த மாதிரி ராணுவ வீரர்கள் இப்படி போன்ற ஒரு செய்தியை தெரியப்படுத்தினாங்க. இப்படி ஒரு ஆள் இல்லா விமானம் மாதிரி ஒண்ணு உள்ள வந்திருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தினது உண்மைதான். ஆனால் உயரிய அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் கூடி இது விமானம் கிடையாது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா அது காற்றழுத்த பகுதி தாழ்ந்த வளிமண்டல ஏரியாவா இருக்கு. அதுல இந்த வெள்ளி வியாழன் கோள்கள் எல்லாம் பளிச்சுன்னு தெரியுமா. நம்முடைய ராணுவ வீரர்கள் அப்படிப்பட்ட அந்த வியாழன் வெள்ளி கோளை பார்த்துட்டு ஆள் இல்லாத விமானம் இவங்க நினைத்து விட்டார்கள் பாரு. அப்ப இவன் எந்த நேரமும் பீர் பாட்டிலும் கையுமா இருந்தான்னா இவனுக்கு ஆள் இல்லாத விமானத்துக்கும் வியாழன் கோளுக்கும் விளக்கம் தெரியுமா? ஒரு பெரிய பீரங்கி உள்ள கொண்டு வந்தா கூட அது ஒரு பீர் பாட்டில் மாதிரி தான் தெரியும். காரணம் என்ன? இங்கே அந்த மாதிரியான நிலைமை நீங்க தானே உருவாக்கி வைத்திருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்துச்சுன்னா பீரங்கிக்கும் பீர் பாட்டிலுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுமா? தெரியாம போய்விடுகின்றது. அதே நேரத்தில் ஈரான் என்ன பண்றான்? ஆள் இல்லாத விமானம் ஒண்ணு வந்துச்சு. ஆள் இல்லாத விமானத்தை இவர்கள் சுட்டு வீழ்த்தாமல் இவங்க தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு ஈரானுக்குள்ள இறக்கி விட்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். அங்க அப்படி நிலைமை போயிட்டு இருக்கு. இங்க என்னடா நிலைமைன்னா வியாழன் கோளையும் வெள்ளி கோளையும் பார்த்துட்டு இது ஆள் இல்லாத விமானமாக இருக்குமோ என்று அஞ்சக்கூடிய நிலைமைக்கு இருக்கின்றார்கள் என்றால் அது எது உண்மைன்னு தெரியல. அல்லாதான் அறிந்தவன். உண்மையிலே ஆள் இல்லாத விமானம் அதை வியாழன் வெள்ளி கோளுன்றாங்களா அல்லது வியாழன் வெள்ளி கோளை பார்த்துட்டு இவன் ஆள் இல்லாத விமானமா என்பது தெரியவில்லை.
அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டினுடைய ராணுவத்தினுடைய நிலை கொடி கட்டி பறக்குது. இதை வச்சு பாக்குறதுக்கு ஒரு பைனாகுலர் கருவி கிடையாது, இதை கவரேஜ் பண்றதுக்கு ஒரு வீடியோ கேமரா கிடையாது. இதை சொல்லணும். இங்க கிரிக்கெட் ஆடுறா, ஒரு பாலை போடுறதுல சிக்ஸர் அடிக்கிற பால் எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுவதும் கரெக்டா போடுறான். அதை அப்படியே கவரேஜ் பண்ணி ஸ்லோ மோஷன்ல காட்டுறான். அதுக்கு இவன் எல்லா பொருள்களும் வச்சிருக்கிறானா? ஆனா உன் நாட்டுக்குள்ள நுழைஞ்சது ஆள் இல்லாத விமானமா, வியாழன் கோலா வெள்ளி கோலான்னு தெரியலடா. இந்த நிலைமைக்கு நாடு இருக்கின்றது. காரணம் என்ன? எல்லாம் இதுதான், எல்லாம் இந்த பீர் செய்யற வேலைதான். பீரினுடைய தாக்கம் தான் இது. பீரங்கியா பீர் பாட்டிலா என்று தெரியாத அளவிற்கு நிலைமை போகுது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்கள்? அவங்களும் மறுமையில உனக்கு நிறைய கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னல் அபுரார லஃபி நஈம் அலல் அராயிகி யன்லுரூன். அவர்கள் நல்லவர்கள் இன்பத்துல திளைத்திருப்பார்கள். அவங்க அந்த படுக்கையின் மீது சாய்ந்திருப்பார்கள். இஸ்கௌன மின் ரஹீகின் மஹ்தூமின் ஹிதாமுஹு மிஸ்க் வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். அவர்களுக்கு முத்திரையிடப்பட்ட மது வழங்கப்படும். அதனுடைய முத்திரை கஸ்தூரியாகும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். போட்டி போடுபவர் இதற்கு போட்டி போடட்டும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார்கள். மறுமையில் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறான். அதுல தரக்கூடிய அந்த மது இருக்கின்றது அப்படி உன்னதமான ஒரு மது. அதை குடிச்சா போதை வராது, தள்ளாட்டம் ஏற்படாது, தெளிவா ஸ்டெடியா இருக்கக்கூடிய அந்த மதுவிற்காக நம்முடைய அந்த தோழர்கள், இந்த சத்திய சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை நீத்தவர்களாக இருந்தார்கள். இங்க இந்த பீர் பாட்டிலுக்காக தங்களுடைய உயிரை விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களால இப்படிப்பட்ட கேவலங்கள் தான் ஏற்படும். ஆக அடிப்படை சரியான முறையில் இருக்க வேண்டும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படையை சரியான முறையில ஊட்டியதனுடைய விளைவு அந்த ராணுவம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ராணுவமாக மாறியது. இந்தியா வல்லரசுன்னு கத்தி இருந்தா பத்தாது. சரியான முறையில இறைவனுடைய நம்பிக்கையை ஊட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ராணுவத்தை கட்டமைத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு ராணுவத்தை கட்டமைத்து பாருங்கள். இந்தியா இன்ஷா அல்லாஹ் வல்லரசாக மாறும் என்பதை செய்தியாக கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.